ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சினாரியோ டெஸ்டிங்லாம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனல் நேம் வந்து சிஎஸ் லாஜிக். இந்த சேனலில் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தியரிட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல் வீடியோஸ் போடுவேன். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சினாரியோ டெஸ்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டெஸ்டிங் அப்படின்னா என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. எஸ்ஆர்எஸ் பிஆர்எஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளைண்ட் ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் என்னென்னலாம் கிளைண்ட்டோட தேவைகள் அப்படின்றது அந்த எல்லா டீட்டெயில்ஸும் வச்சுருப்பாங்க. இந்த ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கிறது படி தான் வந்து அந்த ப்ராடக்ட் டெவலப் ஆயிருக்கா, அந்த டெவலப்பர் வந்து இந்த மாதிரி தான் அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காரா, இதோட பர்பஸ் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து செக் பண்ணுறதா வந்து பேசிக்காக டெஸ்டிங். ஸோ டெஸ்டிங்கிறது ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் இல்லாமல் நான் ஃபங்க்ஷனாலிட்டி பற்றியும் டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் டெஸ்டிங் அப்படின்றது ஓவராலாக என்னென்னா வந்து ஓவரால் ஃபங்க்ஷனாலிட்டி, ப்ராடக்டோட ஃப்ளோ, ப்ராடக்டோட பர்பஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது தான் இதுதான் டெஸ்டிங். சினாரியோ டெஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது சினாரியோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் யூசர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ செட் ஆஃப் யூசர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு எண்ட் யூசர், இந்த ப்ராடக்ட் ஒன்று டெவலப் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ராடக்ட் யார் கையில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் யூசர். அந்த எண்ட் யூசர் அந்த ப்ராடக்ட்டை என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவார், ஸோ அந்த ப்ராடக்ட்டை அவர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவார் அதை எண்ட் யூசரா அப்படின்றதெல்லாம் அந்த எண்ட் யூசரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி அதெல்லாமே வந்து கொலாஜ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பில்ட் பண்ணுறது தான் வந்து இந்த டெஸ்ட் கேசஸ், இந்த சினாரியோ டெஸ்ட் கேசஸ். சினாரியோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் யூசர் என்னென்னலாம் பண்ணுறாரோ அதுதான் வந்து சினாரியோ. அந்த சினாரியோ ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி டெஸ்ட் கேஸ் எழுதுவாங்க இல்லையா, இதுதான் சினாரியோ டெஸ்ட் கேசஸ். ஸோ சினாரியோ டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோ டெஸ்ட் கேசஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த டெஸ்டர், அதுதான் வந்து சினாரியோ டெஸ்டிங். பேசிக்காக எண்ட் யூசர் என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாரோ அதெல்லாம் கொலாஜ் பண்ணி எழுதுகிற டெஸ்ட் கேசஸை அது ஒன்றுனா வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து இந்த சினாரியோ டெஸ்டிங் பேசிக்காக. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ரியலிஸ்டிக் யூசர் ஆக்டிவிட்டீஸ் தட் ஆர் யூஸ்ட் ஃபார் எவாலுவேட்டிங் த ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து டெஸ்டிங் இன்வால்வ் பண்ணுறது என்னென்னா வந்து மேஜராக கஸ்டமரோட சினாரியோஸ், கஸ்டமர் என்னென்னலாம் வந்து பண்ணுவாங்க அந்த சினாரியோஸை தான் வந்து கவர் பண்ணுவாங்க. இந்த ஒரு டெஸ்டர் வந்து இப்போ வந்து சினாரியோ டெஸ்டிங் பண்ண போகிறாரு. இப்போ அவருக்கு என்ன நாலேஜ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் எந்த ஃப்ளோவில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு மெயினான நாலேஜ் தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ட் டு எண்ட் ஃபங்க்ஷனாலிட்டினா எப்படி ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எண்டிங் வரைக்கும் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு ஃப்ளோவும் அந்த ப்ராடக்டோட ஃப்ளோ வந்து அந்த டெஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு இன்டெப்த் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவரால் வந்து ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட்டை வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ரொம்ப எஃபெக்டிவ் வேல வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து 100% இந்த நாலேஜ், இந்த எண்ட் டு எண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி நாலேஜ் இருக்கணும். இந்த நாலேஜ் எவ்வளோ கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி டெஸ்டிங்களோட எஃபெக்டிவ்னஸும் கம்மியாகும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ டெஸ்டராக நம்ம தான் ஒரு யூசர், நம்ம தான் ஒரு எண்ட் யூசர் அப்படின்னு அவரை அசியூம் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பார். அதுக்கு வந்து டெஸ்ட் கேசஸ் எழுத ஆரம்பிப்பார். ஸோ அந்த இதில் வந்து டெஸ்டரே வந்து அவரை வந்து யூசராக அசியூம் பண்ணிப்பார். டெஸ்டர் அசியூம் தெம் ஆஸ் யூசர் அண்ட் ஃபைண்ட் ரியல் யூசர் சினாரியோ. ஸோ இவங்க யார்கிட்டலாம் ஹெல்ப் வாங்கிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கிளைண்ட்டு, டெவலப்பர், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இவங்ககிட்டலாம் வந்து கால் இல்லைனா கனெக்ட் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் கேஸ் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் இவங்கள தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, எஸ்ஆர்எஸ் பிஆர்எஸ் டாக்குமெண்ட், இதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டெஸ்ட் கேஸ் எல்லாம் வந்து எழுத ஆரம்பிப்பாங்க. வித்தவுட் எனி ஐடியா, அவங்களால ஐடியாவே இல்லாமல் எந்த ஒரு டெஸ்ட் கேஸையும் எழுத முடியாது. ஸோ இப்போ வந்து சினாரியோ டெஸ்டிங்க்கு ஒரு காமன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பேங்க்கில் வந்து காசை வந்து வித்ட்ரா பண்ண போகிறோம். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து காசு வந்து வித்ட்ரா பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஏடிஎம் ஆப்ஷன் இருக்குது கரெக்டாக. ஒன்று வந்து நீங்கள் ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணி பின் என்ட்ரு பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை என்ட்ரு பண்ணி டேரெக்டாக வந்து அமௌண்ட் வந்து எடுக்கலாம். இன்னொரு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேங்க். ஸோ பேங்க்கில் போய் உங்கள் பாஸ்புக் எடுத்து அதுக்கப்புறம் செலான் ஃபில் பண்ணி அதை கிளர்க்கு கிட்ட கொடுத்து அந்த கிளர்க்கு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட அமௌண்ட் தருவார். ஸோ இந்த 2 வே தான் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ இதில் ஆஸ் அ கஸ்டமராக இவர் என்னெல்லாம் பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணுறாரு, அந்த மாதிரி செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை எடுத்து எழுதுகிற சினாரியோ. ஸோ இதுதான் வந்து டெஸ்ட் கேசஸ், சினாரியோ டெஸ்ட் கேசஸ். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது வந்து சினாரியோ டெஸ்டிங். உங்களுக்கு வந்து சினாரியோ டெஸ்டிங்னா என்னென்னு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் சினாரியோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அந்த எண்ட் யூசரோட யூசேஜை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து டெஸ்ட் சினாரியோ. மெயினாக 2 மெத்தட்ஸ் இருக்குது இந்த டெஸ்ட் சினாரியோ டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து சிஸ்டம் சினாரியோ, இன்னொன்று வந்து யூஸ் கேஸ் இல்லைனா ரோல் பேஸ் சினாரியோ. இந்த சிஸ்டம் சினாரியோவில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. காம்பனண்ட் அப்படின்னா வந்து நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி ஏடிஎம் மிஷின் இருக்குது. ஸோ இந்த ஏடிஎம் மிஷினில் சிஸ்டம் வந்து ஏடிஎம் மிஷின்,
ஏடிஎம் மிஷின் என்னது, இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏடிஎம் மிஷின் தான் இதில் சிஸ்டம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுவீங்க கார்டை, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகும் கரெக்டாக. அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் இருக்க ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் எடுத்து செக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து காம்பனன்ட்ஸ், அந்த சிஸ்டமில் இருக்க எல்லா காம்பனன்ட்ஸையும் வந்து செக் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா யூஸ் கேஸ் இல்லைனா ரோல் பேஸ்டு. ஸோ யூஸ் கேஸ் இல்லைனா ரோல் பேஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸருக்கும் அந்த சிஸ்டமுக்கும் இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி கஸ்டமர் இருக்கார் இல்லையா, அந்த கஸ்டமர் ஏடிஎம்மில் போய் பின் போடுறாரு, கார்டை இன்சர்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் யூஸருக்கும் கம்ப்யூட்டருக்கும், அதாவது ஏடிஎம் மிஷினுக்கும் நடக்கிற ஒரு இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் வந்து வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின், அதனால் கஸ்டமர் மட்டும்தான், அப்போ ஒரு ரோல் தான். அதே மாதிரி செகண்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இருக்கார், கஸ்டமர் கிளர்க் கிட்ட கொடுக்குறாரு, கிளர்க் வந்து சிஸ்டம் கிட்ட கொடுக்குறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேறு ரோல் வருது, இதில் வந்து 2 ரோல் வருது. ஸோ இதுதான் வந்து யூசர் இன்ட்ராக்ட் வித் சிஸ்டம் வித் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். ஒவ்வொரு ரோல்ஸ் இதில் வந்து கஸ்டமரே டேரெக்டாக போய் ஹிட் பண்ணுறாரு சிஸ்டமை, இதில் வந்து கிளர்க்கு வந்து போய் ஹிட் பண்ணுறாரு இந்த சிஸ்டமை. ஸோ திஸ் இஸ் வாட் த யூஸ் கேஸ் ஆர் ரோல் பேஸ் பண்ணி வந்து சினாரியோ வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் 2 மெத்தட்ஸ் ஆஃப் சினாரியோ. ஒவ்வொரு மெத்தடையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சினாரியோ சிஸ்டம். ஸோ சிஸ்டம் சினாரியோ அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுவாங்க. இதில் வந்து 5 மேஜர் அப்ரோச்சஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். ஒன்று வந்து ஸ்டோரி லைன்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு. என்ன பண்ணுவாங்கன்னா, டெஸ்டர் வந்து ஸ்டோரி லைன் ஒன்று வந்து டெவலப் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோரி லைனில் வந்து அந்த யூஸரோட வேரியஸ் ஆக்டிவிட்டீஸை கம்பைன் பண்ணி எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அதை எண்ட் யூஸராக அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து ஒரு டெஸ்ட் கேஸாக க்ரியேட் பண்ணி ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு நார்மல் ஒர்க், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு நார்மல் ஒர்க்கை வந்து பார்க்குறான்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், போயிட்டு லாகின் பண்ணுவான் அவனோட சிஸ்டமில், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இமெயிலில் தான் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பான். அதுக்கப்புறம் அந்த இமெயிலுக்கு எதாவது ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனோட நார்மல் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எம்ப்ளாயியோட டிப்பிக்கலாக அவர் பண்ணுற ஒரு நார்மல் ஒர்க்கோட ஆக்டிவிட்டிஸ். ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணி ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து எழுதி அதை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து ஃபஸ்ட் அப்ரோச், ஸ்டோரி லைன். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் சைக்கிள் ஆர் ஸ்டேட் ட்ரான்சிஷன். இந்த லைஃப் சைக்கிள் ஆர் ஸ்டேட் ட்ரான்சிஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் கன்சிடர் பண்ணிப்பாங்க. அந்த ஆப்ஜெக்டை டிரைவ் பண்ணி அதில் இருக்க ட்ரான்சிஷன் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதில் என்னென்னலாம் ட்ரான்சிஷன் நடக்குது, என்னென்னலாம் மாடிஃபிகேஷன் நடக்குது, அது எல்லாத்தையும் கவர் பண்ணி டெஸ்ட் கேஸஸ் எழுதுவாங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் அப்ரோச். இதுக்கு வந்து ஒரு காமன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் மணி ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்குது. மணின்றதா ஒரு ஆப்ஜெக்ட், இதில் ஆப்ஜெக்டாக நம்ம எடுக்கிறது மணியை. ஸோ மணியில் என்னென்னலாம் நடக்கும், மெயினாக பேங்க்னாலே பணத்துக்காக தான் பேங்க் அக்கௌண்ட்டு, பேங்கிங் எல்லாமே. ஸோ அதில் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க, வித்ட்ரா பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க, லோன் கேல்குலேட் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய ப்ராசஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மணியை பார்க்கும்போது ஸோ இதில் வந்து இந்த ஒவ்வொன்றும் எந்த இதில் என்ன ட்ரான்சாக்ஷன் நடந்தாலுமே அது வந்து அந்த மணி ஆப்ஜெக்டை தான் போய் ஹிட் பண்ணுது கரெக்டாக. ஸோ அதனால் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு மல்டிபிள் ட்ரான்சாக்ஷன் வச்சு செக் பண்ணுவாங்க. எல்லா ட்ரான்சாக்ஷன்லேயும் ஒர்க் ஆகுதா, இப்போது டெபாசிட் பண்ணால் ஒர்க் ஆகுதா, வித்ட்ரா பண்ணால் அந்த மணி ஆப்ஜெக்ட் ஒர்க் ஆகுதா, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது ஒர்க் ஆகுதா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சு அந்த ஒரே ஆப்ஜெக்டை டார்கெட் பண்ணி பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளாய்மெண்ட் இல்லைனா இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டோரிஸ் ஃப்ரம் கஸ்டமர். ஆல்ரெடி இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருப்பாங்க முன்னாடி அந்த ப்ராஜெக்டை. ஸோ அந்த ப்ராஜெக்ட் டிப்ளாய்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ்லேருந்து இந்த டெஸ்டர் என்ன பண்ணுவார்னா, அந்த டீட்டெயில்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி டெஸ்ட் சினாரியோஸ் வந்து க்ரியேட் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து டெவலப் சினாரியோ ஃப்ரம் த நோன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆர் டிப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் அதிலேருந்து செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து க்ரியேட் பண்ணி அதுலேருந்து சினாரியோ டெஸ்ட் பண்ணி அதை வந்து கொண்டு வருவார். இது தேர்ட் அப்ரோச். ஃபோர்த் அப்ரோச் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் வெர்டிக்கல் டெஸ்டிங்னா, இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டில் இல்லைனா சாஃப்ட்வேரே கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட பெர்ஸ்பெக்டிவில் தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ச்சேசிங் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பர்ச்சேசிங் ஃபங்க்ஷன்ன்றது வந்து வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ மட்டும்தான். ஸோ இதில் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் என்ன, ஒருத்தன் வாங்க போகிறான், ஒருத்தன் விற்க போகிறான், அதுதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சினாரியோஸ் வந்து கிரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் கேசஸ் வந்து எழுதுவாங்க. நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் கிரவுண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். 2 டைப்ஸ் ஆஃப் சினாரியோ கிரியேட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பாசிட்டிவ் சினாரியோ. இந்த பாசிட்டிவ் சினாரியோ என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட் வந்து இந்த பாசிட்டிவ் கேஸ் கொடுத்தா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்பர் 2 வந்து நெகட்டிவ் சினாரியோ. ஸோ இந்த நெகட்டிவ் சினாரியோ ஒன்றும் இல்லை, அந்த சிஸ்டம் எப்படியாவது பிரேக் பண்ணி அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அது ஒர்க் ஆகக்கூடாது. டு ஜஸ்டிஃபை ப்ராடக்ட் டஸ் நாட் ஒர்க். இதில் வந்து ஜஸ்டிஃபை ஹவு ப்ராடக்ட் ஒர்க். ஸோ இதுதான் இந்த பேட்டில் கிரவுண்டு.
இதுதான் மேஜர் 5 அப்ரோச்சஸ் ஆஃப் த சிஸ்டம் சினாரியோ. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் சிஸ்டம் சினாரியோ எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 காம்பினேஷன் இருக்கும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், கரண்ட் கஸ்டமர் ஆக்டிவிட்டிஸ். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் யூஸ் ஆஃப் த ப்ராடக்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃபங்க்ஷனாலிட்டி ஆர் ஃபீச்சர், இப்போ புதுசாக ஆட் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டி ஃபீச்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் டெஸ்ட் கேசஸ். இந்த 3த்தையும் கம்பைன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒரு எஃபெக்டிவான சிஸ்டம் சினாரியோவாக இருக்கும். ஒருவேளை இது மிஸ் பண்ணிட்டா வந்து எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டியில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் அதை கண்டுபிடிக்க முடியாது. இல்லைனா இதை மிஸ் பண்ணிட்டோம்னா வந்து இப்போ எது புதுசாக வந்து ஆட் ஆகிருக்கோ அதை வந்து டெஸ்ட் பண்ணாமல் அது வந்து அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் மிஸ் ஆகும்போது ஒவ்வொன்றும் வந்து அடி வாங்குறதுக்காக இந்த 3 காம்பினேஷனாக இருந்தால் மட்டும்தான் அது ஒரு எஃபெக்டிவ் சிஸ்டம் சினாரியோவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இந்த 5 அப்ரோச்சஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த 5 அப்ரோச்சஸில் எவ்வளோ மேக்ஸிமம் நம்மளால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் பண்ணோன்னா அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சிஸ்டம் சினாரியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 யூஸ் கேஸ் சினாரியோ. யூஸ் கேஸ் சினாரியோனா ரொம்ப சிம்பிள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் யூஸருக்கும் அந்த சிஸ்டம்க்கும் உள்ள ஒரு இன்ட்ராக்ஷன், அந்த யூஸருக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ரோல்லேருந்து அதை பண்ணுவார். ஆனாலுமே அது வந்து யூஸருக்கும் அந்த சிஸ்டம்க்கும், ஒரு யூஸர் இருப்பார், ஒரு சிஸ்டம் இருக்கும், அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் தான் வந்து இந்த யூஸ் கேஸ் சினாரியோ. அதெல்லாம் வந்து டெஸ்ட் கேஸாக எழுதி அதை வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த யூஸ் கேஸ் சினாரியோ. இந்த யூஸ் கேஸ் சினாரியோ வந்து எந்த ஃபார்மேட்டில் வேணால் இருக்கலாம், ஸ்டோரியாக இருக்கலாம், பிக்சராக இருக்கலாம், இல்லைனா டிப்ளாய்மெண்ட் டீட்டெயில் எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் அது வந்து மெயினாக இருக்கு. இந்த யூஸ் கேஸோட மெயின் கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் கஸ்டமர் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், அதை எப்படிலாம் சால்வ் பண்ணுறது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு ஆம்பிகிட்டியும் இல்லாமல். இப்போ யூஸ் கேஸ்க்கு நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஏடிஎம் யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணுறது, இன்னொன்று வந்து பேங்க் யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணுறது. ஸோ இதில் வந்து ஏடிஎம்னா வந்து யூஸரும் சிஸ்டமும் டைரெக்டாக வந்து இன்ட்ராக்ட் ஆவாங்க. இதில் வந்து யூஸர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து கிளர்க்குன்னு ஒருத்தர்கிட்ட கொடுப்பாரு, அவர் வந்து அகெயின் சிஸ்டம் கிட்ட கொடுப்பாரு. ஸோ இதுதான் வந்து பேங்க்கோட ப்ராசஸ். இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர். ஸோ இவங்கள தான் ஆக்டர் சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் வந்து இதை வந்து சிஸ்டம் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் வந்து பிஹேவ் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸ் கொண்டு வரும் இல்லையா, அந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்டர். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளர்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏஜென்ட். ஸோ இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாருன்னா வந்து இந்த ஆக்டரையும் இந்த சிஸ்டமையும் கனெக்ட் பண்ணுவார். இவங்க 2 பேருக்கும் இன்ட்ராக்ட் ஆகாமல் இவர் வந்து ஹெல்ப் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி விடுவார்தோ. இதில் இருக்க பாருங்கள், ஆக்டிவிட்டி ஸ்பெசிஃபிக் டு சம் ரோல் இன்ட்ராக்ட் பிட்வீன் த ஆக்டர் அந்த சிஸ்டம் ஆக்டரையும் இந்த சிஸ்டம்லையும் இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் இவரோட வேலை. ஸோ இந்த சிஸ்டம் என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த கிளர்க்கு கிட்ட கொடுக்கும். இந்த கிளர்க்கு வந்து பேக் வந்து அந்த பேங்க் அந்த கஸ்டமர் கிட்ட கொடுப்பாரு. ஸோ இது சம் கேசஸில் வந்து டேரெக்டாக வந்து ஆக்டருக்கும் சிஸ்டம் பிஹேவியருக்கும் டேரெக்டாக வந்து கனெக்ஷன் இருக்கும். அது இந்த ஏடிஎம், அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஏடிஎம் சிஸ்டம். ஸோ பேங்க் சிஸ்டமில் வந்து ஏஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க, இதில் வந்து ஆக்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஆக்டர், இந்த ஏஜென்ட், இந்த ஆக்டரோட பர்பஸ் என்ன, இந்த ஆக்டருக்கு என்ன தேவை, என்ன நாலேஜ்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து அவருக்கு ஏடிஎம்மில் போடுறாருன்னா அவரோட பின் நம்பர் தெரிஞ்சால் போதும், எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறான்னு தெரிஞ்சால் போதும். அவருக்கு வேறு எதுவுமே அவருக்கு தெரிய தேவையில்லை. நான் வந்து கார்டு இன்சர்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன், அது எனக்கு காசு கொடுக்குது, அவ்வளோதான். இவருக்கு உள்ளே என்னடா இருக்குது, என்ன ஆக போகுது, எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவார், இந்த கேஸில் இந்த ஆக்டர்கிட்ட சொல்லுவார், இந்த ஆக்டர் வந்து இந்த ஏஜென்ட்கிட்ட சொல்லுவார், இந்த ஏஜென்ட் இன் பேக் வந்து அதே மாதிரி சிஸ்டம் கிட்ட கொடுப்பாரு. இந்த ஏஜென்ட்டுக்கு இந்த இடத்துல என்ன வேலை, ஒன்று அந்த ஆள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ காசு இருக்குப்பா, இருந்தால் நான் தருவேன், இல்லைனா நான் தரமாட்டேன், அவ்வளோதான் இந்த ஏஜென்ட்டுக்கு. அவர் வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாருன்னா அது ப்ராசஸ் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை ரிவர்ட் பண்ணோம். இதுதான் வந்து அந்த ஏஜென்ட்டோட வேலை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட்டுக்கும் இந்த ஆக்டருக்கும் வந்து நிறைய நாலேஜ் இருக்க தேவையில்லை ப்ராடக்ட்டை பற்றி. ஆனால் இந்த சிஸ்டம் பிஹேவியர் ஒருத்தர் டெஸ்ட் பண்ண போகிறார் இல்லையா, அந்த சிஸ்டம் பிஹேவியரை டெஸ்ட் பண்ண போகிறவருக்கு இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸை செக் பண்ண போகிறவருக்கு இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும். எப்படின்னா அந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுது, அந்த லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ரெஸ்பான்ஸை கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கா, அந்த ப்ராடக்ட்டோட ஃப்ளோ கரெக்டாக இருக்கா, எக்ஸாக்டாக இவங்க என்ன ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா. ஸோ இந்த தேர்ட் ரெஸ்பான்ஸை வந்து செக் பண்ணுறவருக்கு இன்டெப்த் நாலேஜ் இருந்தே ஆகும். ஸோ அதனால் ஆக்டர் அண்ட் ஏஜென்ட் ரோலில் இந்த டெஸ்டிங்கில் ப்ளே பண்ணுறவங்க வந்து இன்டெப்த் நாலேஜ் இருக்க தேவையில்ல. அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை மட்டும் டெஸ்ட் பண்ணால் போதும். ஆனால் இந்த ரெஸ்பான்ஸை செக் பண்ணுறவங்க வந்து எப்படி அது ஒர்க் ஆகுது, எந்த ஃப்ளோவில் ஒர்க் ஆகுது, அந்த கோட் லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எது செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து ஹை ப்ரையாரிட்டியில் செக் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆனால் மட்டும்தான் ஒரு ஆக்டரோ ஒரு ஏஜென்ட்டோ வந்து பர்ஃபெக்டாக அதில் போய் ப்ளே பண்ண முடியும், அதில் போய் ஒர்க் பண்ண முடியும். வித்தவுட் இந்த ரெஸ்பான்ஸே பர்ஃபெக்டாக இல்லைன்னும் போது ஒரு ஆக்டரோ ஒரு ஏஜென்ட்டோ எவ்வளோ ஹிட் பண்ணாலுமே அதில் ப்ராப்ளம் தான் வந்துட்டுருக்கும். ஸோ இதில் ஹை ப்ரையாரிட்டின்னும் போது அந்த ரெஸ்பான்ஸ்க்கு தான். பேசிக்காக யூஸ் கேஸஸோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெஸ்டிங்க்கு மட்டும் கிடையாது. இது வந்து டிசைன் கோடிங் ஃபேஸ்லேயே ஆரம்பிச்சிருவாங்க. இந்த யூஸ் கேஸை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டிசைன் ஃபேஸ்லேயும் கோடிங் ஃபேஸ்லேயுமே ஆரம்பிச்சிருவாங்க. பட் எக்ஸ்ட்ரீம் லெவல் மாடலாக இருக்கும்போது அதை யூஸ் கேஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, யூசர் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. அது சின்ன ப்ராஜெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது பேர் யூஸ் கேஸ். அது பெரிய ப்ராஜெக்டாக இருந்ததுன்னா வந்து அது பேர் யூசர் ஸ்டோரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் ப்ராஜெக்ட்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இது பேர் யூஸ் கேஸ் கிடையாது, யூசர் ஸ்டோரிஸ். அதுக்கப்புறம் இந்த யூஸ் கேஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவையும் இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸையும் வந்து கம்பைன் பண்ணுறதுல வந்து இந்த யூஸ் கேஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை வந்து கம்பைன் பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது யூஸ் கேஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால இதுவும் ஒரு மெயின் அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.